நேத்து நம்ம இந்தியா இங்கிலாந்து அணியை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு 3வது T20 ஆட்டத்துல இருந்துச்சு. ஆனா ஜெயிக்க முடியாம 26 ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சு தொடர்ந்து பல மேட்ச்களா சூரியகுமார் அவர் காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருந்த அந்த ரெக்கார்டை தற்போது நம்ம இந்தியா இழந்திருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டம் இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட கோபமா சூரியகுமார் அவர் பேசிக்கிட்டே இருந்ததை எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயும் இந்திய அணியின் தோல்விக்கான காரணம் ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி தான் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர் பேசியிருந்தாரு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி 10 ஓவர்லேயே 100 ரன்கள் வரைக்கும் எடுத்தாலும் கடைசி 10 ஓவரில் வருண் சக்கரவர்த்தி அவருடைய 5 விக்கெட் அபாரமான பந்து வீச்சால கடைசியா 171 ரன்கள் மட்டுமே அவங்களால எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த மைதானத்தில் நல்ல பேட்டிங் ட்ராக் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான் இது. அது மட்டும் இல்லாமல் பனிப்பொழிவு இருக்கு அப்படிங்கிறதால நிச்சயமா இந்தியா இந்த ரன்னை சேசிங் பண்ணியிருக்க முடியும். ஆனாலுமே அந்த ஸ்கோரை எடுக்க முடியாம நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்கிறது. இப்ப சூரியகுமார் யாதவ் அவர் கேப்டன்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கம்பீர் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன்ல நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்க முதலாவது T20 மேட்ச் தான் இப்ப நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்க இந்த ஆட்டம். அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா இந்தியாவுக்காக முக்கியமான பேட்டிங் கடைசி நேரத்தில் அவர் விளையாண்டு கொடுத்தாலும் அந்த 19வது ஓவருக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் எடுக்காம ஹர்திக் பாண்டியா அவர் விட்டது கௌதம் கம்பீர் அதே போல சூரியகுமார் யாதவ் 2 பேருக்குமே ரொம்ப பெரிய ஒரு கோவத்தை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப அவங்க 2 பேருக்குமே கொடுத்துருக்கு. ஏன்னா மறு முனையில் நிற்கிறவர் ஒரு போலர் கிடையாது, த்ருவ் ஜுலர் அவரும் நல்ல பேட்ஸ்மேன் தான். ஸோ அந்த நேரத்தில் ஹர்திக் பாண்டியா ஒரு சிங்கிளை அவர் எடுக்காம அதே போல் அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக்குக்கு வந்து முதலாவது பாலே அவுட் ஆனது சூரியகுமார் யாதவ் அவருக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால் கௌதம் கம்பீர் அவரும் முறைச்சி பார்த்துருக்காரு ஹர்திக் பாண்டியாவை. அதே போல் சூரியகுமார் யாதவ் அவரும் ஹர்திக் பாண்டியா செஞ்சது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதே போல் தோல்விக்கான காரணமாக போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லையும் பரபரப்பாக பேசியிருந்த சூரியகுமார், நாங்கள் முதல் 10 ஓவரில் இங்கிலாந்து அணிக்கு அதிக ரன்களை கொடுத்துட்டோம், 2ஆம் பாதியில் நல்லா பந்து வீசி இங்கிலாந்து அணியின் ரன் வேகத்தை கட்டுப்படுத்திட்டோம், இல்லைனா இங்கிலாந்து 171 ரன்கள் வரைக்கும் அவங்க போயிருக்க மாட்டாங்க. அதே போல இந்திய அணியின் பேட்டிங்கும் இன்னைக்கு கொஞ்சம் சரியா இல்லை. முக்கியமாக கடைசி நேரத்தில் ஹர்திக் பாண்டியா அவர் நல்ல பேட்டிங் நாக் விளையாண்டாரு. ஆனாலுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி விளையாண்டிருந்தா கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிருக்கலாம், வெற்றிக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த வகையில் இந்த ஆட்டம் தோல்வி அடைஞ்சது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கு அப்படின்னு ஹர்திக் பாண்டியா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் தோல்வியை பற்றி பேசியிருந்தாரு.